எதே பிடிங்க, அவர் அனுப்பிச்சிடுவார். எதே பிடி, ரெண்டுலேயே பிடி ஒன்று நான் வீடியோ பண்ணுங்களா? அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழகத்தில் மண் உரிமை, மனித உரிமை, வாழ்வுரிமை, வழிபாட்டு உரிமை, தன்னுரிமை இவற்றை மீட்டெடுப்பதற்காக குறையோடிய தமிழகத்தில் சாதிய இருளில் இருந்து ஒளிக்கீற்றாய், பிரளயமாய், புரட்சி வடிவாய் வீழ்ந்து கிடந்த சமூகத்தை தன்னலத்தோடும் தன்மானத்தோடும் சுயமரியாதையோடும் இந்த மண்ணிலே நிமிர்ந்து நிற்பதற்கான ஒரு விடுதலை நாளாக, ஒரு உதயமான நாளாக, ஒரு தன்மானமும் சுயமரியாதை மிக்க நாளாக, வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு பொன்னாளாக, திருநாளாக, 2 கோடிக்கு மேலாக வாழ்கின்ற தேவேந்திரகுல வாழ்க்கையிலும் மனங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற ஒரு உன்னதமான நாள் இன்றைய நாள். ஏனென்றால் 1997ஆம் ஆண்டு டிசம்பர் 15 இன்றைய தினத்தில் புதிய தமிழகம் என்கின்ற அரசியல் வடிவம் உதயமான நாள். அந்த இயக்கம், அந்த பேரியக்கம் இந்த மண்ணிலே சுயமரியாதை இல்லாமல் திராவிட கட்சிகளிடம் அடிமையாக்கப்பட்டு சுயமரியாதை இழந்து, தன் அடையாளத்தை இழந்து, வாழ்வுரிமையை இழந்து, வழிபாட்டு உரிமையை இழந்து, நாம் எந்த அடையாளமும் இல்லாமல், அதிகாரத்திலும் இல்லாமல், நமக்கு கேட்பாரின்றி நாதி இல்லாமல் இருந்த இந்த சமூகத்தில் நமக்காக ஒரு உதைத்த சூரியன், நமக்காக உடித்த கலைஞரை விளக்கம் தான் டாக்டர் ஐயா அவர்கள். அப்படி ஒரு மகத்தான மாபெரும் தலைவரால் தோற்றுவிக்கப்பட்ட புதிய தமிழகம் கட்சி என்பது உலகெங்கிலும் பல்வேறு இயக்கங்கள் இருக்கின்றன, லட்சக்கணக்கான இயக்கங்கள் இருக்கலாம், அரசியல் கட்சிகள் இருக்கலாம். ஆனால் உலக வரலாற்றில் புதிய தமிழகத்துடைய சாதனைகள், போராட்டங்கள், அத்தனை இடையூறுகள், இன்னல்கள் அவளையும் தூளாக்கிவிட்டு, அவற்றையெல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு, இன்று தவிர்க்க முடியாத ஒரு புதிய தமிழகம் என்கின்ற மாபெரும் இரும்பு கோட்டையை கட்டி அமைத்து 23 ஆண்டு காலம் நிறைவு பெற்று 24ஆம் ஆண்டு தொடக்கத்திலே இந்த விழாவை திருச்சி மேற்கு மாவட்டம் தொட்டிய மேல தெருவில் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற தொட்டிய ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் கடவுள் என்கின்ற விஜயகுமார் அவர்களுக்கும், துணை ஒன்றிய செயலாளர் தம்பி செந்தில்குமார் அவர்களுக்கும், மேலத்தெருவு கிராமத்தைச் சேர்ந்த முக்கிய முன்னணியான சகோதரர் சீனிவாசன் அவர்களுக்கும், மற்றும் இங்கே குழுமிருக்கின்ற அத்தனை இளைஞர் பட்டாளத்திற்கும் நான் சார்ந்திருக்கின்ற புதிய தமிழகத்தின் சார்பாக நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியை உறுத்தாக்கி கொண்டு, புதிய தமிழகம் கட்சி என்பது 10ஓடு 11ஆக அல்ல, இது ஒரு மாபெரும் இயக்கம். கடந்து வந்த பாதைகள் 23 ஆண்டு காலம் போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், இப்படி பல்வேறு முனைகளில் தமிழக மக்களுக்காகவும், தமிழக மக்களின் வாழ்வுரிமைக்காகவும், தமிழக மக்களினுக்கு பாதுகாப்பாளனாகவும், தேவேந்திர வேளாளர்களின் அரசியல் வடிவமாகவும், அரசியலின் விடிவெளியாகவும், அரசியல் தளமாகவும் இது ஒரு விருட்சகமாக வளர்ந்திருக்கிறது என்றால், இந்த இயக்கம் என்பது ஒரு சுயமரியாதைக்காகவும், ஒரு அடையாளத்திற்காகவும், பறந்துபட்ட மருத நிலத்தின் தோற்றுவாயான சேர சோழ பாண்டிய வம்சாவளியான மண்ணின் பூர்வக்குடி மக்களான சேற்றுக்கால் செல்வர்கள், சென்னல் முதுகுடியினர்கள், நாடாண்ட வம்சம், தேவேந்திர வேளாளர்கள் இந்த மண்ணிலே அடையாளம் இழந்திருக்கின்றார்கள், அரசியல் அதிகாரத்தை இழந்திருக்கின்றார்கள். இந்த அடையாளத்தை மீட்டெடுப்பதற்காகவும், அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்காகவும் கடந்த 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக இந்த மண்ணிலே போராடி வருகின்ற போராளிதான் மாஞ்சோலை கண்ட மா மன்னர் வெள்ளரிக்கை தேவேந்தர், கண்டதேவியின் கரிகால் சோழர். வாழ்வுரிமை, மனித உரிமை, எளிய மக்களின் குரல் அற்றவர்களின் குரலாக சட்டப்பேரவையில் இந்த சிவப்பு பச்சை வர்ணக் கொடிக்கு பெருமை சேர்த்து 10 ஆண்டு காலம் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக மாபெரும் ஒப்பற்ற தலைவராகவும் விளங்குகின்ற டாக்டர் ஐயா தலைமையிலே நாம் இந்த நாளிலே தலைமை ஏற்க வேண்டும். நாம் இந்த நாட்டை ஆண்ட சேர சோழ பாண்டிய வம்சாவளிகள் நம்மை 1927ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு எஸ்சி பட்டியலில் தவறாக வைத்து விட்டார்கள். ஆகவே அந்த தவறை மத்திய மாநில அரசு கலைந்து 1927க்கு முன்பு நாம் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இருந்தோம், தேவேந்திர வேளாளராக பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இருந்தோம். ஆனால் தவறாக எஸ்சி பட்டியலில் வைத்து விட்டார்கள்.
2017ஆம் ஆண்டு சென்னையில் மாபெரும் மாநாடத்தின் வாயிலாக பட்டியல் வெளியேற்ற பிரகடன மாநாட்டை டாக்டர் ஐயா தலைமையில் சிறப்பாக நடத்தினார். அன்று சொன்ன கோரிக்கை தான் அரசாணையுடன் கூடிய பட்டியல் வெளியேற்றமே தேவேந்திரகுல வேளாளர்களின் பிறப்புரிமை கோரிக்கை என்று முழங்கினோம். அதை ஒற்றி 4 மாநாடுகள், 4 பேரணிகள், 4 உண்ணாவிரதம் கடந்த அக்டோபர் 6 11,000 கிராமங்களில் உண்ணாவிரதம் தன்னெழுச்சியாக நடந்தது என்றால் அரசாணை பட்டியல் வெளியேற்றத்தில் கூடிய அரசாணை வேண்டி உண்ணாவிரதம் இருந்தோம். ஆனால் மாநில எடப்பாடி அரசு நம்மை தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலை வைப்பதற்காக கன்சராஜ் குழுவின் பரிந்துரை என்று முடக்கிவிட்டார். அவரை வன்மையாக கண்டிக்கின்றோம். காரணம், எங்களுக்கு பெயர் மாற்றம் அல்ல. நாங்கள் ஆண்டாண்டு காலமாக தேவேந்திரகுல வேளாளர் என்றுதான் பழகி வருகிறோம், பேசி வருகிறோம், சொல்லி வருகிறோம். எங்கள் தெருக்களில் தேவேந்திரகுல வேளாளர் தெருவு என்று தான் இருக்கிறது. திருமண பத்திரிகையில் தேவேந்திரகுல வேளாளர் உறவுமுறை என்று தான் அச்சரிக்கின்றோம். எங்களுக்கு தேவேந்திரகுல வேளாளர் பெயரை நீங்கள் பிச்சையிட தயாராக இருக்க வேண்டாம். ஏனென்றால் தேவேந்திரகுல வேளாளர் என்கிற பெயர் எங்கள் நாடி நரம்புகளில் இரத்த நாளங்களில் ஊறி கிடக்கின்றது. இதை நீங்கள் அரசாணையாக பிறப்பித்து அறுவடை செய்ய வேண்டாம். அது ஓட்டு பெற வேண்டாம். எங்களுக்கு தேவை பட்டியல் வெளியேற்றம். அதனுடன் கூடிய அரசாணை தான் எங்களுக்கு தேவை என்பதை ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக அந்த கொள்கையை லட்சியத்தை இலக்கை அடைவதற்காக டாக்டர் ஐயா தலைமையில் எது வருகின்ற ஜனவரி 6 மிகப்பெரிய பேரணி, லட்சக்கணக்கான தேவேந்திரகுல வேளாளர்கள், கோடான கோடி தேவேந்திரகுல வேளாளர்கள் பங்கேற்கின்ற ஜனவரி 6 பேரணியில் தொட்டிய கிராமத்தில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த கொடியேற்று நிகழ்விலும் 24ஆம் ஆண்டு துவக்க விழாவிலும் நாம் இந்த கிராமத்தின் சார்பாக அந்த பேரணியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த தினத்திலே உறுதியேற்க வேண்டும். அதுதான் இந்த சமூகத்தில் பிறந்த ஒவ்வொரு தேவேந்திரர்களுடைய கோரிக்கையாகவும் கடமையாகவும் பங்களிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் புதிய தமிழகம் 10ஓடு 11 அத்தோடு ஒரு கட்சி அல்ல. இந்த கட்சி சுயமரியாதை, மண்ணின் பூர்வக்குடி மக்களான தேவேந்திரகுல வேளாளருக்கு சுயமரியாதை மீட்டெடுக்கப்பட வேண்டும். மீண்டும் சேர சோழ பாண்டிய வம்சாவளிகள் மக்களாட்சி மூலியம் நடைபெற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பேர் இயக்கம். இந்த இயக்கத்தில் பயணிக்கின்ற பொறுப்பாளர்கள் பாவம் தொட்டு வணங்குகின்றோம். ஏனென்றால் இவர்கள் எதற்காகவும் ஆசைப்பட்டு வந்தவர்கள் அல்ல. இவர்கள் சுயமரியாதைக்காக, தன்மானத்திற்காக இந்த இயக்கத்திலே பயணிக்கிறவர்கள். சொந்த பணத்தில் செலவு செய்து சுயமரியாதைக்காக இந்த கட்சியிலே 4 நூற்றாண்டாக பயணித்து இருக்கின்ற மூத்த நிர்வாகிகளாம் நாங்கள் தலைவணங்குகின்றோம். உங்களுடைய லட்சியம், உங்களுடைய கொள்கை, உங்களுடைய கோட்பாடு, உங்களுடைய இலக்கு வெற்றி அடையும் தருவாயில் இருக்கின்றது. இன்று 2017 புதிய தமிழகத்தின் மாநாடுக்கு பிறகு காட்சி ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் நம்மை தேவேந்திரகுல வேளாளர் என்றே பதிவு செய்கிறார்கள். ஏனென்றால் நம்மளுடைய பிறப்புரிமை கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம், அந்த கோரிக்கையை நோக்கி நாம் பயணிக்கின்றோம். 24ஆம் ஆண்டு துவக்க விழாவில் ஒவ்வொருத்தரும் நாம் நெஞ்சிலே சுமந்து அந்த வீர சபதத்தை ஏற்க வேண்டும். நாம் பட்டியலில் இருந்து வெளியேற வேண்டும். இந்த நாட்டை ஆண்ட சேர சோழ பாண்டிய வம்சாவளிகள் எப்படி தாழ்த்தப்பட்டவர்களாக, அர்ஜுனனாக, ஆதிராவணனாக, பழங்குடியினராக, பட்டியல் பிரிவினராக இருக்க முடியும்? ஆகவே இந்த வரலாற்று பிழையை, இந்த வரலாற்று கலையை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் தேவேந்திரகுல வேளாளர்கள் அரசாணையுடன் கூடிய பட்டியல் வெளியேற்றத்தோடு நாம் வெளியேறினால்தான் இந்த நாட்டிலே மிகப்பெரிய வரலாற்று சிறப்பை நாமால் கட்டியமைக்க முடியும். அந்த உன்னத பணியை தான் டாக்டர் ஐயா அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நேரத்தில் டாக்டர் ஐயாவின் கரத்தையும் அவருடைய தலைமையும் வலுப்படுத்த வேண்டும். அந்த நோக்கத்திலே இங்கே நடைபெறுகின்ற இந்த துவக்க விழாவானது இன்னும் விரிவடைந்து மாநாடு போல, பொதுக்கூட்டம் போல இந்த மேலத்தேர்வு என்பது தேவேந்திரகுல வேளாளர்களின் வீரக்கோட்டை. அப்படிப்பட்ட ஒரு கோட்டை நெடுஞ்சாலையிலே நாம் இப்படி பிரமாண்டமான ஒரு கொடிக்கம்பத்தை அமைத்து இந்த துவக்க விழாவை கொண்டாடி இருக்கின்றோம். இந்த கிராமத்தினருக்கு அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.